நமது காவல்துறை உதவி ஆய்வாளர் சாத்தான்குளம் காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களை தயவு செய்து வீரர்களை ஆங்கர் அணியினர் அடுத்து ஆட வேண்டிய அணியின் விவரம் அழகான ஒரு கேட்ச். ஜான் தாமஸ் அணியினர் ஜாய் யூனிவர்சிட்டி இரு அணிகளும் தங்களை தயார்படுத்தும்படி உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறந்த வீரர் பறந்து பறந்து விளையாடி தனது அணிக்காக ஒரு புள்ளியை பெற்றார். சுரேஷ் பல முறை இந்த கிரவுண்டில் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல வீரர். மீண்டும் ஜான் தாமஸ் அணியினர் அழகான ஒரு வீரர். அந்த அணிக்காக பல முறை வெற்றிக்கு உழை ஆங்கர் அணியிலும் சிறந்த வீரர்கள் உள்ளார்கள். சிறந்த வீரர். இரு அணிகளுமே கடுமையாக போராட்ட குணம் உள்ள வீரர்கள். இரு வீரர்களும் அழகான துக்கி முறையில் பாயிண்ட் பெறுவார் என்று இரு அணிகளும் 2 புள்ளிகள். சமமான ஆட்டம். அறிமுக வீரர், இளம் வீரர், மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஆங்கர் அணியினருக்கு. அழகான ஒரு ரைட். மீண்டும் ஆங்கர் அணியினர் ஒரு வெற்றி புள்ளி. டைம் அவுட். ஆங்கர் அணியினர் 4 புள்ளிகளும் ஜான் தாமஸ் செஞ்சானபுரம் 2 புள்ளிகள் பெறாத பட்சத்தில், 3வது முறையும் புள்ளிகள் பெறாத பட்சத்தில் அந்த வீரர் ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்படுவார். அந்த முறையில் இப்பொழுது ஆங்கர் அணியினருக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு கட்டம். ஒரு சிறந்த வீரர். இப்படி நேரங்களில் நல்ல வீரர் தான் ரைடுக்கு போவாங்க. அழகான ஆங்கர் அணியினருக்கு சூப்பர் டேக்கர் முறையில் 2 புள்ளி. 3 வீரர்கள் இருக்கும் பொழுது, 2 வீரர்கள் இருக்கும் பொழுது ஒரு வீரர் அகப்பட்டுக் கொண்டால் 2 வெற்றி புள்ளிகள் கிடைக்கும். நான்கு ஜான் தாமஸ் அணியினர் 4, ஆங்கர் அணியினர் 4.
do or die. கண்டிப்பாக புள்ளிகள் பெற வேண்டும். ஒரு வெற்றி புள்ளி ஆங்கர் அணியினர். இது ஒரு சூப்பர் டேக்கர் வாய்ப்புள்ளது. ரைடரை பிடித்தால் இப்போது 2 புள்ளிகள் கிடைக்கும் ஜான் தாமஸ் அணியினருக்கு. அழகான கேட்ச். சூப்பர் டேக்கர் முறையில் 2 வெற்றி புள்ளிகள். இதுவும் ஒரு சூப்பர் டேக்கர் வாய்ப்பு. பாடி செல்லும் வீரரை மடக்கினால் 2 வெற்றி புள்ளிகள் கிடைக்கும் விஞ்ஞானபுரம் அணியினருக்கு. சிறந்த வீரர் இவர். ஒரு நல்ல வீரர். அந்த அணிக்காக பல இடங்களில் விளையாடி வெற்றிக்கு மிகவும் போராடியவர். இப்பொழுதும் வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டமான ஒரு கட்டம். கண்டிப்பாக புள்ளி பெற வேண்டும். 2 புள்ளிகளையும் ஆங்கர் அணியினர் 6 புள்ளிகளையும் பெற்று வெற்றிக்காக போராட. அழகான ஒரு கேட்ச். எதிர்பாராத கேட்ச். 2வது முறையாக ஆங்கர் அணியினர் டைம் அவுட் பெற்றுள்ளார்கள். ரைடர் அகப்பட்டால் அதை பிடித்த அணியினருக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும் சூப்பர் டேக்கர் என்ற முறையில். பார்ப்போம். சூப்பர் டேக்கர் முறையில் நடுவரின் இறுதியும் உறுதியானது. தயவு செய்து ஜான் தாமஸ் அணி வீரர்கள் நல்ல முறையில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் டென்ஷன் அடையாமல் இடைவேளை. 8 புள்ளிகள் சமநிலை. ஒரு பயங்கரமான மேட்ச் ஆக போது தெரிந்து வெற்றி எந்த பக்கம் ஜாயம் சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கலாட்டு. இது சூப்பர் டேக்கர் வாய்ப்பு உள்ளது. சிறந்த வீரர். புள்ளி பெற வேண்டும். அருமையான ஒரு முயற்சி. அழகான முயற்சி. போனஸுக்காக முயற்சி. நல்ல ஒரு ஆங்கர் அணியினர் 12 புள்ளிகளும். ஒன்றும் குறைஞ்ச டீம் இல்ல, நல்ல டீம். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
ஆங்கர் அணியினர் ஆங்கர் அணியினர் 13 புள்ளிகளையும் ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினர் 10 வெற்றி புள்ளிகள். கடைசி 5 நிமிட ஆட்டம். ஜான் தாமஸ் அணியினர் 10 வெற்றி புள்ளிகளையும் ஆங்கர் அணியினர் 13 புள்ளிகளையும் பெற்றுள்ள நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ரைடர். கபடியில் எதுனாலும் எப்பவும் நடக்கும். ஒரு சூப்பர் ரைடு போட்டா காணும். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வித்தியாசம். அருமையான ஒரு ஆட்டம். இரு அணியினரும் சளைத்தவர். ஜான் தாமஸ் வீரர் அணியினர் 3-11 ஆங்கர் 13 ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் 11 2 புள்ளிகள் வித்தியாசம். ஒரு ரைடர் கண்டிப்பாக பாடி செல்பவர் ஒரு புள்ளியை பெற வேண்டும். இல்லை என்றால் ஒரு புள்ளியை இழந்து அவர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. ஜான் தாமஸ் அணியினர். ஜான் தாமஸ் 12 டைம் அவுட் மெஞ்ஞானபுரம். ஜான் தாமஸ் 12 மீண்டும் ஆட்டம் ஆரம்பம். தேர்ட் ரைட் மெஞ்ஞானபுரம் அணியினருக்கு. சூப்பர் டேக்கன் 2 புள்ளிகளை ஆங்கர் அணியினரும் 12 புள்ளிகளை ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினரும் பெற்றுள்ளார்கள். 2 நிமிட ஆட்டம். ஜான் தாமஸ் 12 ஆங்கர் 15. மீண்டும் ஒரு 12. அடுத்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புள்ளி ஆங்கர் அணியினர். 17 புள்ளிகளை ஆங்கர் அணியினர். மீண்டும் 17 வெற்றி புள்ளிகளை ஆங்கர் அணியினர் பெற்றுள்ளார்கள். ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினர் 13 வெற்றி புள்ளிகள். ஜான் தாமஸ் அணி வீரர் பாடி செல்கிறார். வெற்றி புள்ளியோடு நிறைவு பெற்றது. ஆங்கர் அணியினர் 16 வெற்றி புள்ளிகளையும் ஜான் தாமஸ் 14 ஆங்கர் 17 ஆங்கர் அணியினர் 17 வெற்றி புள்ளிகளும் ஜான் தாமஸ் 14 வெற்றி புள்ளிகளும் பெற்ற நிலையில் ஆட்டம் நிறைவு பெறுகிறது.